நீங்க யாராவது என்னடா நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ஒன்று நடக்கவே மாட்டேங்குது, நம்மளாம் வாழ்க்கையில எப்படா முன்னேற போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். கட்டாயம் பாருங்க. வணக்கம் நண்பா, நான் ராகுல் செல்வராஜ். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ரொம்ப ஏழ்மையான பழ வியாபாரி ஒருத்தர் இருக்காரு. அவரோட வேலை என்னன்னா டெய்லி சந்தைக்கு போய் பழத்தை வித்துட்டு அதுல வர்ற காசை வச்சு அவரோட குடும்பத்தை பாத்துக்கிறது தான். அவரும் பல வருஷமா இந்த பழ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவரால் நிறைய பணமும் சம்பாதிக்க முடியல, வாழ்க்கையிலையும் முன்னேற முடியல. ஒரு நாள் அவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னடா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியலையே, நமக்கெல்லாம் எப்படா அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு நாணயம் கிடக்கு. அதை எடுத்து பாக்குறாரு. அந்த நாணயம் பார்க்க எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பழங்காலத்து நாணயமா நடுவுல ஒரு ஓட்டையோட இருக்கு. அவர் அந்த நாணயத்தை எடுத்தோன்னு என்ன நினைக்கிறாருன்னா இது ரொம்ப பழங்காலத்து நாணயமா இருக்கும் போல, இதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு அந்த நாணயத்தை எடுத்து அவர் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அவர் என்ன பண்றாருன்னா அந்த நாணயத்தை எடுத்து அவர் மனைவி கிட்ட கொடுத்து இந்த நாணயத்தை பத்திரமா வச்சுக்க, இந்த நாணயம் எப்பயுமே சட்டை பாக்கெட்லயே இருக்கணும் அப்படின்னு அந்த சட்டையை கலட்டியும் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா டெய்லி வேலைக்கு கிளம்பும் போது அந்த நாணயம் இருக்கிற சட்டையை டெய்லி தொட்டு பார்த்துட்டு தான் வேலைக்கு கிளம்புறாரு. அவர் நினைச்சபடி கொஞ்ச நாள்லயே அவர் வியாபாரம் ரொம்ப நல்லா போகுது. வியாபாரம் மேல மேல பெருகி அதுல வர்ற காசை வச்சு நிறைய வீடுகள் கார்கள்னு அவர் வாழ்க்கையே டோட்டலா மாறுது. இப்ப அவர்கிட்ட காசுக்கு பஞ்சமே இல்ல. அதே நேரத்துல அவருக்கு பெருசா கஷ்டமும் எதுவும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணமா அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கு கிடைச்ச அந்த அதிர்ஷ்டமான நாணயத்தை தான் நினைக்கிறாரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது அந்த நாணயம் இருக்கிற சட்டப்பைய தொட்டு பார்த்துட்டு தான் வேலைக்கு போவாரு. அதனாலே அவர் இந்த நாணயம் தான் நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், இது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே மாறுச்சு அப்படின்னு அவர் முழுசா நம்புறாரு. ஒரு நாள் அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளும் தினமும் அந்த நாணயம் இருக்கிற சட்டையை தான் தொட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம், நம்மளும் அந்த நாணயத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, சரி இப்ப எடுத்து பார்க்கலான்னு அந்த நாணயம் இருக்கிற சட்டைக்குள்ள கைவிட்டு அந்த நாணயத்தை எடுக்கிறாரு. அந்த நாணயத்தை பார்த்தோன்னே பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா அவர் கீழே கிடந்து எடுத்தது ரொம்ப பழங்காலத்து நடுவுல ஒரு ஓட்டை இருக்கிற நாணயம். ஆனா இப்ப அவர் சட்டையில இருந்து எடுத்தது இந்த காலத்துல இருக்கிற ஒரு புது நாணயம். அவர் அதை பார்த்தோன்னே ரொம்ப கோபத்துல அவரோட மனைவியை கூப்பிட்டு இதுல இருந்த நாணயம் எங்கன்னு கேட்கிறாரு. உடனே அவங்க மனைவியோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுத்த நாணயம் வந்து தொலைஞ்சு போச்சு, சரி நீங்க கோபப்படுவீங்கங்கறனால தான் நான் வேற நாணயம் வச்சேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அவர் கேக்குறாரு, சரி அந்த நாணயம் தொலைஞ்சு எவ்வளவு நாள் இருக்கும், ஒரு 2 நாள் ஒரு வாரம் இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க மனைவி சொல்றாங்க, இல்லங்க நீங்க கொடுத்த அன்னைக்கே அந்த நாணயம் தொலைஞ்சு போச்சு, நான் அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன் அந்த நாணயம் கிடைக்கவே இல்லை, சரி நீங்க திட்டுவீங்கன்னு வேற ஒரு நாணயத்தை எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்ச உடனே அதை கேட்டோடனே அவர் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிறாரு. அப்போ இவ்வளவு நாள் என்னோட உழைப்பு உயர்வுக்கு காரணம் நான் அந்த அதிர்ஷ்டமான நாணயம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போனா அது கிடையாது, எனக்கு அந்த அதிர்ஷ்டமான நாணயம் கிடைச்சிருச்சு, இன்னுமே நான் வாழ்க்கையில முன்னேறுவேன் அப்படின்னு என்ன நானே நம்பினது தான் நான் முன்னேறினதுக்கு காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கதையில வர்ற மாதிரி என்கிட்ட இது இருந்தா ஜெயிச்சிருவேன், இது ஒன்னே ஒன்னு இருந்தா நான் வாழ்க்கையில எப்பயே ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு நம்மளே குறை சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்மளாலே ஜெயிக்க முடியும்னு உங்களை நீங்களே நம்புங்க, கண்டிப்பா உங்களாலையும் ஜெயிக்க முடியும்.